வணக்கம். நாங்கள் இப்ப verbe être et avoir au présent de l'indicatif பத்தி பார்க்க போறோம். பார்க்க தொடங்குறதுக்கு முதல் ஒரு சின்ன டெக்ஸ்ட். Dans une cité universitaire. அதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு டயலாக் கொடுத்திருக்கிறேன். அதை இப்ப வாசிச்சு பார்ப்போம். Alors, இதுல லூயிஸ்ன்றா அது ஒரு பொம்பளைன்ற பேர். லூயிஸ். பியர் என்றது ஒரு ஆம்பளைன்ற பேர். அது யாருன்னா இதுல நிக்கிற இந்த 2 பேர். சரி, அப்ப இவேலுக்குள்ள யூனிவர்சிட்டியில 2 கதைக்கிற மாதிரி ஒண்ணு வேலை. அப்ப இவேல என்ன சொல்லினோம்? போன்ஜூர். போன்ஜூர்ண்டா ஒரு வணக்கம். உங்களுக்கு தெரியும். போன்ஜூர் இதுல ON வருது. அப்ப இது ON வந்து வாசிக்கணும். இதுல OU வருது. அப்ப இத O கண்டு வாசிக்கணும். அப்ப போன்ஜூர் போன்ஜூர். எஸ்க்கு இதுல இந்த ஏ இருக்கு தானே, EST. இத நாங்கள் இந்த ஏ மாதிரி தான் வாசிக்கணும். எஸ்க்கு donc ESS comme சொல்லணும். ESS. எஸ்க்கு இந்த QU இது வந்து டாக்கு சமம். எஸ்க்கு Benoît இதுல OE வருது. OE வந்தா வா சவுண்ட் வரும். அப்ப Benoît est là. Est là. Est-ce que Benoît est là? இப்ப Benoît இங்க இருக்கிறாரா? போன்ஜூர் வணக்கம். Benoît இருக்கிறாரான்னு அவன் கேட்கிறான். அதுக்கு பியர் என்ன சொல்றார்? பியர் நோ இல்லை. இல் அவன் அதாவது Benoît il n'est pas là. இந்த EST வந்தா ஏ என்று வாசிக்கணும். il n'est pas là. அவன் இங்க இல்லை. il அவன் est இத சேர்த்து சொல்லணும். il est à l'infirmerie. Donc l'infirmerie. Il est à l'infirmerie, je crois. இதுல S வாசிக்க கூடாது. சரியா? Il est à l'infirmerie, je crois. CR வந்தா சவுண்ட் வரும். OI வந்தா wa சவுண்ட் வரும். Il est à l'infirmerie, je crois. Ah bon? Ah bon? வந்தா இப்படியா? நாங்க சொல்ற மாதிரி. Ah bon? Il est malade? சேர்த்து சொல்லணும். இது A. Il est malade. malade. இதுல இந்த அழுத்தக்கூடாது. Il est malade? Oui. ஓம். இந்த உயிக்கும் OU வருது. சவுண்ட் வருது பாருங்க. அப்படித்தானே வருது. So, oui, il est malade. Fatigué. Fatigué. Déprimé. இப்ப ஃபட்டிகே ரொம்ப களைப்பாகவும் கொஞ்சம் மன உளைச்சலோடும் அவர் இருக்கிறார். டிப்ரெஷனோட. Qu'est-ce qu'il a? Qu'est-ce qu'il a? Donc இது qu'est-ce இது qu'il a. Qu'est-ce qu'il a? அவனுக்கு என்னாச்சு? Qu'est-ce qu'il a? Il a des problèmes. Problèmes. Il a des problèmes. அப்ப அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்று கேட்பேன். A des problèmes avec les femmes. ஓ, பிரச்சனை தான் பொம்பளைகளோடு பெண்களோடு. avec les femmes பெண்களோடையா? இது வந்து கேள்விக்குறி. avec les femmes சொல்லிக்க நாங்க குரலா உயர்த்தினாதானே அது கேள்வி. குரலை அப்படியே விட்டு அது கேள்வி இல்லை. அது அப்படியே நான் சொல்ற மாதிரி சென்டென்ஸா போயிடும். avec les femmes இப்ப பொம்பளைகளோடையா? alors il est amoureux. அப்படி ஏண்டா அவனை என்ன காதலிக்கிறானா? il est amoureux. Benoît
amoureux Benoît காதல்லையா? சில நேரம் peut-être இதுல இந்த வந்தா உ, து, து, உ. இப்ப இதுல அந்த தே வந்து நாங்க வாசிக்கக்கூடாது. Peut-être, être. Ah, les hommes, ils sont vraiment compliqués. அந்த ஆண்களே ரொம்ப compliqué. ரொம்ப கஷ்டமான ஆண்கள். Ils ont toujours des problèmes. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வரும். Mais pas du tout. அப்படியெல்லாம் இல்ல. Mais pas du. இதுல அந்த ஏ ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இதுல அந்த எஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. Mais pas du tout. Les hommes ne sont compliqués. ஆம்பளைகள் ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஆட்கள் இல்ல. Vraiment உண்மையாவா? Vraiment bon இருக்கட்டும். Où sont Raphaël et Bertrand? இதுவும் ஏன்னு தான் வாசிக்கிறாங்க. Où sont Raphaël et Bertrand? அப்ப Raphaël Bertrand எங்க? Je ne sais pas. எஸ் வாசிக்கக்கூடாது. எஸ் வாசிக்கக்கூடாது. Je ne sais pas. எனக்கு தெரியாது. Ils ne sont pas là. அவங்க இங்க இல்ல. Ils எஸ் வாசிக்கக்கூடாது. Ne sont தே வாசிக்கக்கூடாது. Pas எஸ் வாசிக்கக்கூடாது. Ils ne sont pas là. Quelques minutes plus tard. இதுல QU வந்து அதை தே போட்டு வாசிக்கணும். Quelques minutes plus tard. சில நேரம், சில நிமிஷம் கழிச்சு. ரஃபேலும் பெர்ட்ராண்டும் வரையணும். எழுத்தடி வந்து Je suis désolé. Sorry சொல்லிடணும். Je suis désolé. On est சேர்த்து சொல்லணும். On est en retard. நாங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். retardக்கு இந்த தே வாசிக்க கூடாது. இதுலயும் அந்த தே வாசிக்க கூடாது. அப்ப je suis désolé. On est en retard. நாங்க லேட்டா வந்துட்டோம். மன்னிச்சு கொள்ளுங்க. C'est normal. இது normal. Vous êtes சேர்த்து சொல்லணும். Vous êtes toujours en retard. நீங்கள் எப்ப பார்த்தாலும் லேட் தான். நீங்க எப்ப பார்த்தாலும் லேட்டா தான் வரீங்க. Donc c'est normal. இதுல தே வாசிக்க கூடாது. Vous êtes எஸ் வாசிக்க கூடாது. Toujours எஸ் வாசிக்க கூடாது. En retard. தே வாசிக்க கூடாது. C'est normal. Vous êtes toujours en retard. Et toi, அப்ப நீ et toi இந்த ஏ வந்து இப்படி வாசிக்கணும். Et toi, bien sûr, இது yen sound. Yen. Bien sûr, tu es toujours à l'heure. ஓ ஆனா நீ மட்டும் எப்பவுமே கரெக்ட் டைமுக்கு வந்துருவ. இப்ப நாங்க தான் லேட்டா வரலாம், நீ ஒழுங்கா தான் வரன்ற மாதிரியான ஒரு தொழில். Et toi, bien sûr, tu es toujours à l'heure. நீ எப்பவுமே கரெக்டான டைமுக்கு வர்ற. இதுல அந்த அழுத்தக்கூடாது. H வாசிக்கக்கூடாது. Moi, நான், je suis toujours en avance quand j'ai un rendez-vous. நான் ஒரு rendez-vous எடுத்தா rendez-vous எப்பவுமே முன்னுக்காத்தான் போறேன் நான். லேட்டா போகல. Je suis toujours en avance quand j'ai வாசிக்கக்கூடாது. J'ai சேர்த்து வாசிக்கக்கூடாது. J'ai un rendez-vous. ஒரே சொல். Bon, இருக்கட்டும். Vous avez சேர்த்து சொல்லணும். Vous avez les gâteaux pour la fête? அப்ப நீங்க கேக் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா கொண்டாட்டத்துக்கு pour la fête? Oui, voilà. ஓம் இந்தாங்க. voilà. அந்த வாலான்னு சொல்லிக்கலாம். அப்படி அந்த சேர்த்து நாங்க கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அந்த செயலையும் செஞ்சு கொண்டு தான் அதை சொல்லணும். வாலா அப்படி கொடுக்கும். On a aussi donc AU வந்தா O sound வரும். On a aussi le vin et les jus S வாசிக்க கூடாது. De
fruits. இதுல தேயும் எஸ்ஸும் வாசிக்கக்கூடாது. Oui, voilà, on a aussi le vin. இப்ப நாங்கள் கேக் மட்டும் கொண்டு வரல, வைனும் ஜூஸுகளும் கொண்டு வந்திருக்கிறோம். On a aussi le vin et les jus de fruits. Donc, on va le relire. Bonjour, est-ce que Benoît est là? Non, il n'est pas là. Il est à l'infirmerie, je crois. Ah bon? Il est malade? Oui, il est malade, fatigué, déprimé. Qu'est-ce qu'il a? Il a des problèmes? Ah, des problèmes avec les femmes. Avec les femmes? Alors, il est amoureux. Benoît? Amoureux? Peut-être. Ah, les hommes, ils sont vraiment compliqués. Ils ont, ils ont toujours des problèmes. Mais pas du tout. Les hommes ne sont pas compliqués. Vraiment? Bon. Où sont Raphaël et Bertrand? Je ne sais pas. Ils ne sont pas là. Quelques minutes plus tard. Je suis désolée. On est en retard. C'est normal. Vous êtes toujours en retard. Et toi, bien sûr, tu es toujours à l'heure. Moi, je suis toujours en avance quand j'ai un rendez-vous. Bon, vous avez les gâteaux pour la fête? Oui, voilà. On a aussi le vin et les jus de fruits. ஓகே. இப்ப நாங்கள் இதனோட ஆடியோவ கேட்போம். Chapitre 1. Dans une cité universitaire. Bonjour, est-ce que Benoît est là? Non, il n'est pas là. Il est à l'infirmerie, je crois. Ah bon? Il est malade? Oui, il est malade, fatigué, déprimé. Qu'est-ce qu'il a? Il a des problèmes? Oh, des problèmes avec les femmes. Avec les femmes? Alors, il est amoureux? Benoît amoureux? Peut-être. Ah, les hommes. Ils sont vraiment compliqués. Ils ont toujours des problèmes. Mais pas du tout, les hommes ne sont pas compliqués. Vraiment? Bon. Où sont Raphaël et Bertrand? Je ne sais pas. Ils ne sont pas là. Ah, je suis désolé. On est en retard. C'est normal. Vous êtes toujours en retard. Et toi, bien sûr, tu es toujours à l'heure. Moi, je suis toujours en avance quand j'ai un rendez-vous. Bon, vous avez les gâteaux pour la fête? Oui, voilà. On a aussi le vin et les jus de fruits. ஓகே. இப்ப நாங்க அடுத்த டெக்ஸ்ட பார்ப்போம். அலா கஃபெட்டேரியா. அப்ப கஃபெட்டேரியாவிலையும் 2 பேர் கதைக்கணும். இவியல் தான். இவியல் 2 பேர். இதுல அந்த பொம்பளைன்ற பேர் வந்து மச்சில்டு. அவண்ட பேர். பட் இவற்ற பேர் வந்து கப்ரியேல். இப்ப இது வந்து யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த கேன்டீன் கஃபெட்டேரியா. அதுல கதைக்கிற மாதிரி ஒரு டயலாக். இப்ப அதுல என்ன சொல்லினோம்னா, முதல்ல மச்சில்டு கதைக்கிறா. அவ சொல்றா, Oh là là, je suis fatiguée. நான் ரொம்ப களைப்பா இருக்கேன். ஓலலான்றது ஒரு சவுண்டு தான். ஏதாவது ஒன்று தவறி ஏதாவது ஒன்று விழுத்திட்டா கொண்டா ஓலலான்றது. இல்லாட்டிக்கு ஏதாவது இப்படி களைப்பா இருக்கிற நேரம், ஐயோ அம்மா அப்பாடா முடியலன்ற மாதிரி இது ஒரு ஓலலா பிரெஞ்சுக்காரங்களுக்கு. ஸோ ஓலலா je suis fatiguée. J'ai trop de travail. எனக்கு நிறைய வேலை இருக்குது. J'ai trop. Alors trop-க்கு நாங்க பே வாசிக்கக்கூடாது. இதுலயும் je suis fatiguéல s வாசிக்கக்கூடாது. Fatigué இதுல வாசிக்கக்கூடாது. Trop de travail. Tu as encore des cours? உனக்கு இன்னும் கிளாஸ் இருக்குதா? லெசன் இருக்குதா? Tu as encore இன்னும் des cours? Non, இல்ல. Je n'ai pas de cours. எனக்கு கிளாஸ் இல்லை.
Je n'ai pas. Je n'ai pas de cours. Le S prononce pas la parole. Mais, ஆனால், j'ai des examens. எனக்கு டெஸ்ட் இருக்குது. Examen. En ce moment. இப்போ. En ce moment. அப்ப எனக்கு கிளாஸ் இல்ல. ஆனா ஒரு டெஸ்ட் இருக்கு. ஒரு டெஸ்ட் செய்யணும். Et toi? உனக்கு எப்படி? Tu as aussi des examens? Tu as aussi உனக்குமா aussi. Tu as aussi des examens? உனக்கும் டெஸ்ட்கள் இருக்குது. Oui. Bon. Nous avons cette seconde. Nous avons encore un examen jeudi. இப்ப எங்களுக்கு இன்னும் ஒரு டெஸ்ட் இருக்குது jeudi வியாழக்கிழமை. Et après, அதுக்கப்புறம் et après, c'est fini. முடிஞ்சது. C'est fini. Je suis en vacances. நான் ஹாலிடேல இப்ப ஹாலிடே தொடங்கிடும் எனக்கு. Oui, nous avons encore un examen jeudi. சேர்த்துன்னு சொல்லலாம். Un examen jeudi. Et après, c'est fini. Je suis en vacances. Tu as de la chance. நீ ரொம்ப lucky. Chance, and luck. Tu as de la chance. J'ai encore 2 semaines de travail. எனக்கு இன்னும் 2 கிழமை வேலை பாக்கி இருக்குது, மிச்சம் இருக்குது. அதுக்கு பிறகுதான் நானே லீவ்ல போக முடியும்ன்ற மாதிரி நான் சொல்றேன். Tu as de la chance. நீ ரொம்ப lucky. J'ai encore 2 semaines de travail. நான் இன்னும் 2 கிழமை வேலை செய்யணும், படிக்கணும். Ma pauvre Mathilde. நீ ரொம்ப பாவம் சொல்ற மாதிரி. Ma pauvre. ஆனா pauvreண்டா ஏழை. ஆனா இங்க வந்து வேற அர்த்தம் வரும். ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இங்க வந்து ஏழை என்ற அர்த்தத்துல சொல்லல. Ma pauvre Mathilde. நீ ரொம்ப பாவம் அந்த மாதிரி. Courage. கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரி. Courage. Attends, இரு. J'ai une idée. எனக்கு ஒரு ஐடியா. J'ai une idée. இது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இதுல அர்த்தம் என்று சொல்லிட்டுல DS ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. Ma pauvre Mathilde. Courage. Attends, j'ai une idée. இரு, எனக்கு ஒரு ஐடியா. Est-ce que il y a மாதிரி சேர்த்து சொல்லணும். Est-ce que tu es libre demain pour dîner? இதுல ER வந்தாலும் A சவுண்ட் வரும். இப்போ இந்த சில வேர்புகள் முதலாவது குரூப் வேர்புகள் கடைசியில வேர்ல முடியும். அதை நாங்கள் ஏ என்று தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அது மாதிரி தான் இது. அப்ப எஸ்க்கு இலியா மாதிரி சேர்த்து சொல்லணும். எஸ்க்கு tu es libre? நீ நாளைக்கு ஃப்ரீயா? demain நாளைக்கு. Est-ce que tu es libre demain pour dîner? சாப்பிட. dînerன்றது இரவு சாப்பாடு. Non, c'est dommage. இல்ல, ஆனா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். C'est dommage. Demain நாளைக்கு je suis prise. எனக்கு அலுவல் இருக்குது. Je suis prise. Mais dimanche soir, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இரவு. Dimanche soir, je suis libre. நான் free. D'accord, சரி. Pour dimanche soir. அப்ப ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்ப்போம். D'accord, pour dimanche soir. அப்ப ஞாயிற்றுக்கிழமை இரவு சாப்பிடலாம். So, திரும்ப ஒருக்கா வாச்சு பார்ப்போம். Oh là là, je suis fatiguée. J'ai trop de travail. Tu as encore des cours? Laisse-moi sur là. Non, je n'ai pas de cours, mais j'ai des examens en ce moment. Et toi, tu as aussi des examens? Oui, nous avons encore un examen jeudi. Et après, c'est fini. Je suis en vacances. Tu as de la chance. J'ai encore 2 semaines de travail.
Ma pauvre Mathilde, courage. Attends, j'ai une idée. Est-ce que tu es libre demain pour dîner? Non, c'est dommage. Demain, je suis prise. Mais dimanche soir, je suis libre. D'accord pour dimanche soir. இனி நாங்கள் இந்த ஆடியோவை கேட்போம். À la cafétéria. Oh là là, je suis fatiguée. J'ai trop de travail. Tu as encore des cours? Non, je n'ai pas de cours, mais j'ai des examens en ce moment. Et toi, tu as aussi des examens? Oui, nous avons encore un examen jeudi. Et après, c'est fini. Je suis en vacances. Tu as de la chance. J'ai encore 2 semaines de travail. Ma pauvre Mathilde. Courage. Attends, j'ai une idée. Est-ce que tu es libre demain pour dîner? Non, c'est dommage, demain je suis prise. Mais dimanche soir, je suis libre. D'accord pour dimanche soir. Le verbe être, présente le. Alors, on a le je. Je que présente le je suis கொண்டு வரும். அது நான் இருப்பேன். இங்கிலீஷ்ல இதுக்கு equivalent வந்து le verbe to be. இங்கிலீஷ்ல je suis, tu es, il est, elle est, on est, nous sommes, vous êtes, ils sont, elles sont. Alors, இதுல சில எழுத்துக்களை உச்சரிக்கணும், சில எழுத்துக்களை உச்சரிக்க கூடாது. அது என்னென்னு இப்ப பார்ப்போம். Je suis என்று சொல்லிக்கல இந்த எஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. tu es என்றிக்கல இந்த எஸ் ஏ என்று தான் வாசிக்கணும். எஸ் ஏ போல தான் வாசிக்கணும். அது மாதிரி ஈலைய சேர்த்து சொல்லணும். இதுல தேய வாசிக்க கூடாது. ஈலே எல்லே அதே மாதிரி இதுலயும் தேய வாசிக்க கூடாது. பிறகு ஓனே இதுலயும் தேய வாசிக்க கூடாது. நூ எஸ் வாசிக்க கூடாது. நூ சொம் எஸ் வாசிக்க கூடாது. வு எஸ் வாசிக்க கூடாது. vous êtes இது சேர்த்து சொல்லலாம். vous êtes vous என்று சொல்லிக்கல எஸ் வாசிக்க கூடாது. ஆனால் சேர்த்து சொல்லிக்கல அந்த சவுண்டு கேட்கும். vous êtes ils sont இதுல 2 எஸ் வர்றபடியா சவுண்டு கேட்குது. பிறகு இப்ப அவ்வாவுக்கு பார்ப்போம். இந்த எஸ் சவுண்டு வராது. ils sont தே வாசிக்க கூடாது. elles sont தே வாசிக்க கூடாது. இதுல எஸ் வந்து 2 எஸ் வருது. டபுள் எஸ் இந்த எஸ் இந்த எஸ் அது மாதிரி இங்கேயும் டபுள் எஸ் வருது. அதனால sont ils sont elles sont என்று வாசிக்கணும். சரியா? இப்ப le verbe avoir பற்றி பார்ப்போம். le verbe avoir இதுவும் ப்ரெசென்ட்ல தான் இருக்குது. இது இங்கிலீஷ்ல to have. alors இதுல நார்மலா நாங்க எழுதுறேன்டா je et இப்படித்தான் எழுதுவோம். ஆனா இது 2 voyel. இதுல வர்ற voyel இதுல வர்ற voyel. அப்ப இந்த 2 voyel இப்படி பக்கத்துல வந்தா அதை உச்சரிக்கிறது வந்து உச்சரிப்பு பிரச்சனை ஏற்படும். அதனால இலக்கண விதி என்ன சொல்லுதுன்றா, நீ முதலாவது voyel கட் பண்ணி போட்டு ஒரு
apostrophe போட்டு வரும். அதனால அது வே ரெண்டாயிரும். ஒரே ஒரு சவுண்ட் தான் கேட்கும். வே tu as, il a, elle a, on a, nous avons, vous avez, ils ont, elles ont. Alors, இதுலயும் சில எழுத்துகள் வாசிக்கணும், சில எழுத்துகள் வாசிக்கக்கூடாது. அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன், இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரே ஒரு சவுண்டு ஜே சவுண்டு போட்டுருங்க. இப்போ tu as, இதுல எஸ் வாசிக்கக்கூடாது. tu as, il a சேர்த்து சொல்லலாம். il a, elle a, on a, nous avons, nous சொல்லிக்கல எஸ் கேட்காது, ஆனால் சேர்த்து சொல்லிக்கல இந்த சவுண்ட் கேட்கும். nous avons. இதுலயே நான் அந்த சவுண்டு கேட்குதுண்டா, இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்டா, இதில் யூ வருது. யூ ஒரு வொயல். இதில் ஏ வருது. ஏ ஒரு வொயல். அப்போ ஒரு வொயல் வந்து அதுக்கு நடுவில் எஸ் வந்து பிறகு ஒரு வொயல் வந்தா இந்த எஸ்ன்ற சவுண்ட் வந்து சவுண்டு கேட்கு. அதனால தான் நீங்க ஒரு எஸ் வர்றபடியா ஜாவோம் வந்து சவுண்டு கேட்குது. சரியா? இந்த எஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. vous avez அதே மாதிரி தான். இது ஒரு வொயல், இது ஒரு வொயல். யூ ஒரு வொயல், ஆ ஒரு வொயல். இதுக்குள்ள ஒரே ஒரு எஸ் வர்றபடியா சவுண்டு கேட்கும். இந்த வண்டுகளோட சவுண்ட். vous avez, ils ont. alors ils ont இதுல ஒரு எஸ் வர்றபடியா அந்த சவுண்டு கேட்குது. இங்க ஏத்ருக்கு வந்து சவுண்டு கேட்கும், இங்க வந்து சவுண்டு கேட்கும். ils ont, elles ont. இங்கேயும் ஒரு Z சவுண்ட் கேட்கும். இப்போ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் இந்த சவுண்ட்ல தான் இருக்குது. sont, ils sont அண்டா être, ils ont அண்டா avoir. அப்போ இதை வடிவா காதை திட்டி கேட்கணும். Alors, je reprends. Je suis, tu es, il est, elle est, on est, nous sommes, vous êtes, ils sont, elles sont. J'ai, tu as, il a, elle a, on a, nous avons, vous avez, ils ont, elles ont. இனி இது சம்பந்தமா சில எக்ஸசைஸ்கள் எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். அப்ப முதலாவது எக்ஸசைஸ் இது என்ன சொல்லணும்ன்றத பார்ப்போம். relever நாங்கள் அதை திருப்ப எடுக்கணும். relever என்னென்னு சொல்லுவோம். relever les formes du verbe être et du verbe avoir dans les dialogues. அப்புறம் நாங்கள் முதல் பார்த்தோமே டயலாக், அதுக்குள்ள எந்தெந்த இடத்துல verbe être வருது, எந்தெந்த இடத்துல verbe avoir என்றதை வருகுதுன்றதை நாங்க சொல்லணும். ஸோ முதல் டயலாக். அப்ப இந்த டெக்ஸ்ட் நாங்க முதல்ல செஞ்சது இந்த cité universitaire அந்த டெக்ஸ்ட். இதுல எங்க verbe être வருகுதுன்றதை பார்ப்போம். Alors, bonjour, est-ce que Benoît est là? அப்ப இதுல வர்ற est verbe être. Benoît est là, verbe être. Non, il n'est pas là. Il n'est pas là. Il est à l'infirmerie, je crois. Ah bon? Il est malade? Oui, il est malade, fatigué, déprimé. Qu'est-ce qu'il a? Il a வந்து verbe avoir. Qu'est-ce qu'il a? Des problèmes? Il a des problèmes. Ah, des problèmes avec les femmes. இதுக்குள்ள வரையில ஒன்றுமில்லை.
avec les femmes, alors il est amoureux. Benoît amoureux, peut-être. Ah, les hommes, ils sont. Il est S வர்றபடியா இது verbe être. Ils sont vraiment compliqués. Ils ont, il est வரேல. So, இது verbe avoir. Ils ont toujours des problèmes. Mais pas du tout. Les hommes ne sont à esvarede. Un peu verbe être. Ils ne sont pas compliqués. Vraiment? Bon. Où sont Raphaël et Bertrand? Je ne sais pas. Ils ne sont pas là. Quelques minutes plus tard. Je suis désolée. Ah, je suis désolée. On est en retard. C'est normal. Vous êtes toujours en retard. Et toi, bien sûr, tu es toujours à l'heure. Moi, je suis toujours en avance quand j'ai avant de verbe avoir. Quand j'ai un rendez-vous. Bon, vous avez les gâteaux pour la fête? Oui, voilà. On a aussi le vin et les jus de fruits. இது முதலாவது. இப்ப இரண்டாவது டெக்ஸ்ட்ல பார்ப்போம். Oh là là, je suis fatigué. J'ai verbe avoir. J'ai trop de travail. Tu as encore des cours? Non, je n'ai pas de cours. Mais j'ai des examens en ce moment. Et toi, tu as aussi des examens? Oui, nous avons encore un examen jeudi. Et après, c'est, alors c'est le verbe être. C'est fini. Je suis en vacances. Tu as de la chance. J'ai encore 2 semaines de travail. Ma pauvre Mathilde, courage. Attends, j'ai une idée. Est-ce que, est-ce que tu es libre demain pour dîner? Non, c'est dommage. Demain, je suis prise. Mais dimanche soir, je suis libre. D'accord pour dimanche soir. சரி அப்ப இப்ப நாங்கள் முதலாவது எக்ஸசைஸ் செஞ்சுட்டோம் சரியா இப்ப ரெண்டாவது எக்ஸசைஸை பார்ப்போம் இதுல identifier அதாவது இனம் காண சொல்லிடும் என்ன வேர்பண்டு être ou அண்டா அல்லது இது மேல அக்ஸம் வரையில அது ஒரு இடத்தை குறிக்கிறது இதுல அக்ஸம் வரையில ஸோ ou அண்டா அல்லது être ou avoir alors je suis நம்மளா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு குயிக்கா போலாம் je suis c'est le verbe être j'ai c'est le verbe avoir ils ne sont pas c'est le verbe être ils ont less வரையில சவுண்ட் கேக்குது அப்போ எஸ் எழுதல 3 எழுத்து தான் இருக்குது ஸோ இது avoir nous sommes c'est le verbe être vous êtes c'est le verbe être tu es c'est le verbe être il a c'est le verbe avoir tu n'as pas c'est le verbe avoir ரெண்டாவது எக்ஸசைஸ் ஓகே இனி மூன்றாவது எக்ஸசைஸை பார்க்கலாம் compléter compléter என்றால் நிரப்ப சொல்லணும்
compléter par être ou avoir au présent. அப்ப இதுல நாங்க தான் கண்டுபிடிக்கணும் être வருமா இல்ல avoir வருமாண்டு. அப்ப இத எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப எந்தெந்த நேரத்துல நாங்க être யூஸ் பண்ணணும், எந்தெந்த நேரத்துல avoir யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நீங்கள் நேரம் டேட் பத்தி சொல்றேன்டா அதுக்கு verbe être யூஸ் பண்ணணும். heure et date. உதாரணத்துக்கு il est 5h20. இப்ப நேரம் 5:20. இல்லாட்டிக்கு டேட் சொல்றதுக்கு nous sommes le 1er janvier. இதுக்கு நீங்க verbe être யூஸ் பண்ணணும். இப்ப அடுத்தது வந்து nationality. nationality சொல்றதாலும் நீங்கள் verbe être யூஸ் பண்ணணும். Elle est belge. Je suis italien. Ils sont chinois. இல்லாட்டிக்கு உங்களோட நிறை குறைகள் அதுகளை சொல்றதாலும் நீங்கள் verbe être யூஸ் பண்ணலாம். Il est drôle. Elle est dynamique. Nous sommes professionnels. மற்றது இது உங்களோட சிச்சுவேஷன் உங்களோட நிலைமை அது உங்களோட அதில் பற்றி சொல்றதாலும் நீங்கள் verbe être யூஸ் பண்ணணும். Je suis désolé. On est libre. Tu es divorcé. மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த verbe être-க்கு பிறகு ஒரு adjective வந்தா adjective வந்து இந்த சின்ன சொல்லுகள் உண்ட வர்ணிக்கிறதுக்கு உண்ட விளாபரியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பிச்சி கிராண்ட் போ பெல் போ அது மாதிரியான சின்ன வர்ணிக்கிற சொல்லுகள். அப்போ அந்த மாதிரி சொல்லுகள் வரைக்குள்ள verbe être-க்கு பிறகு அது ப்ளூரியல்ல இருந்தா verbe être இங்க எஸ் ப்ளூரியல்ல இருந்தா அந்த அட்ஜெக்டிஃபையும் நீங்க ப்ளூரியல்ல மாற்றணும். அதாவது இங்கால verbe singulier இருந்தா அட்ஜெக்டிஃபும் பின்னுக்கு வர அட்ஜெக்டிஃபும் singulier இருக்கும். இங்கால verbe pluriel இருந்தா அட்ஜெக்டிஃபும் pluriel இருக்கும். அடுத்தது verbe avoir. இதை இப்போ யூஸ் பண்றேன்டா உங்களோட வயசு நீங்க வயசுகளை பற்றி கதை கேட்கல நீங்க verbe avoir யூஸ் பண்ணணும். Quel âge avez-vous? உங்களுக்கு எத்தனை வயசு? J'ai 25 ans. எனக்கு 25 வயசு. Et votre frère? உங்களோட சகோதரனுக்கு il a 21 ans. அவருக்கு 21 வயசு. அடுத்தது வந்து possession d'objet matériel ou abstrait. அதாவது ஏதாவது பொருட்கள் உங்கள்கிட்ட சொந்தமாக இருந்தா அதுக்கு நீங்கள் verbe avoir யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு elle a un grand appartement. அவட்ட பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு. vous avez un parking. அவட்ட ஒரு பார்க்கிங் இருக்குது. ils ont rendez-vous chez le dentiste. அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பல் டாக்டர்கிட்ட rendezvous இருக்குது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதுக்கு நீங்கள் பொசெஷன் அதுக்கு நீங்கள் verbe avoir யூஸ் பண்ணணும். மற்றது உங்களோட குடும்பத்தை பற்றி கதை கேட்கலாம். ஃபேமிலி nous avons 3 enfants. எங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கு. ils ont un oncle américain. அவங்களுக்கு ஒரு அமெரிக்கன் மாமா இருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ஃபேமிலி அதை பற்றி கதைக்கிறதுக்கு நீங்கள் verbe avoir யூஸ் பண்ணணும். மற்றது சென்சாஷன் அதாவது உங்களோட உணர்ச்சிகள். இப்போ உங்களுக்கு பசிக்குது, உங்களுக்கு தாகமா இருக்குது, உங்களுக்கு குளிருது, j'ai faim, il a soif, tu as froid. இப்போ தலை இடிக்குது, அப்போ உங்களுக்கு என்ன செய்யுது, உங்களோட நிலைமையை வர்ணிக்கிறதுக்கும் நீங்கள் verbe avoir யூஸ் பண்ணணும். மற்றது இலியா. இந்த இலியான்றது ஒரு பொருள் அல்லது ஒரு ஆள் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. அதாவது இங்க ஒரு பூலாஞ்சரி பான் கடை இருக்குது என்று சொல்றது. அங்க ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கினா சொல்றதுக்கு இந்த இலியா. அப்ப இங்கிலீஷ்ல தேர் ஆர் மாதிரி. அப்ப அந்த இருக்கிறது என்பதை குறிக்கிறதுக்கு இந்த இலியா என்று சொல்லிடுறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சுஜே வரும். இதுல வர்ற வந்து verbe avoir தான். அதை நாங்க பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்ல எல்லாம் போடலாம். il y aura, il y avait, il y a. அப்படியும் அதை மாத்தலாம். அப்ப இந்த இலியாக்கு வர்ற வந்து verbe avoir. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நீங்க verbe avoir யூஸ் பண்ணணும். மற்ற இந்த சிச்சுவேஷன்ல நீங்க verbe être யூஸ் பண்ணணும். அப்ப இப்ப எக்ஸசைஸுக்கு போவோம். alors compléter. alors je à la maison ce soir. அப்ப நான் வீட்டுல இன்றைக்கு அப்ப நான் இந்த வீட்டுல இருப்பேனா? அப்ப je suis வருமா இல்ல vais வருமா? je suis à la maison
ஒண்ணு சொல்லணுமா? இல்ல ஜே à la maison ஒண்ணு சொல்லணுமா? à la maisonன்றது நாங்க இருக்கிறது. அப்ப இது எந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு வருதுன்னு பார்த்தா, இது எங்களோட சிச்சுவேஷன சொல்லும். உங்களோட நிலைமைய சொல்லும். அதான். இப்ப நாங்கள் வெர்ப் être தான் யூஸ் பண்ணுவோம். Je suis. 2வது il ont 2 enfants. குழந்தைகள். அப்ப இது குடும்பத்த பத்தி சொல்லுது. அப்ப நாங்க குடும்பத்த பத்தி கதைக்கிறோம்னா, நாங்கள் composition de la famille, ஃபேமிலிய பத்தி கதைக்கையில நாங்கள் avoir யூஸ் பண்ணுவோம். அப்ப il a ilலுக்கு avoirல a வரும். Il a 2 enfants. Vous là. அப்ப இது ஒரு சூழ்நிலையை குறிக்கிற சிச்சுவேஷன். நீங்கள் இங்க இருக்கிறீங்களா? அந்த லாக்கு மேல அக்ஸம் வருது. இது உங்களோட சிச்சுவேஷனை குறிக்குது. ஸோ vous êtes vous êtes là. nous en retard. en retardனா லேட். அப்ப நாங்க லேட்டா வர்றது இதுங்கிற சிச்சுவேஷனை குறிக்குது. சிச்சுவேஷன். ஸோ சிச்சுவேஷன்றபடியா nous sommes en retard. இது ஃபட்டிகே. ஃபட்டிகேண்டா களைப்பா இருக்கிறது. அப்ப இதுவும் எங்கட சிச்சுவேஷனை குறிக்குது. எங்கட இதுதான். இப்ப நாங்க களைப்பா இருக்கிறோம். Donc ils ne sont pas fatigués. Alors இதுல ils sont fatigués நாங்க களைப்பா இருக்கிறோம். ஏன்னா இதுல இந்த நெகட்டிவ் வேர்புக்கு முன்னால ne pas வர்றபடியா அதுக்கு எதிர்மாறா சொல்லணும். அதாவது நாங்கள் களைப்பாக இல்லை. ஃபட்டிகேயா இல்லை. அடுத்தது c'est facile. ஃபசில் ஈஸியா இருக்கிறது. அப்ப ஈஸியா இருக்கிறன்றதும் இது ஒரு எத்தா தான். இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஈஸியா இலகுவாக இருக்குது. Donc c'est facile. Alors இது nous எங்களிடம் petite voiture சின்ன கார். அப்ப இது எங்களிடம் இது எங்களோட சிச்சுவேஷனை குறிக்காது. எங்களிடம் இருக்கிறது, அதாவது நாங்கள் வச்சிருக்கிறது, எங்களோட பொசிஷன், எங்கள்கிட்ட இருக்கிற பொருட்கள் விஷயங்களை குறிக்கிறது. ஸோ இது avoir. nous avons une petite voiture. இது ஒரு ஐடியா என்னட்ட இருக்குது. அது ஒரு பொருளா இல்லை, நாம் தொடையிலாது கொள்ள இல்லாது. பட் இது அப்ஸ்ட்ராக்ட் என் மைண்ட்ல இருக்குது. ஸோ j'ai une idée. J'ai une idée. Alors tu libre. லிப்ரண்டா ஃப்ரீயா இருக்கிறது. அப்ப இதோட சிச்சுவேஷன் குறிக்கிறது. tu n'es pas libre. இந்த சிச்சுவேஷன் என்ற நிலைமை நான் ஃப்ரீயா இல்லை. அப்போ vous enfant குழந்தைகள். அப்போ குழந்தைகளாண்டா ஃபேமிலியை பற்றி கதைக்கிறேன்டா avoir யூஸ் பண்ணுவோம். ஸோ vous avez des enfants. உங்களிடம் குழந்தைகள், உங்களுக்கு குழந்தைகள் இருக்குதா? ஓகே. இனி அடுத்தது வேர்பு. இனி அடுத்த எக்ஸசைஸை பற்றி பார்த்தோம். 4வது எக்ஸசைஸ் choisissez. தேர்வு செய்யுங்கள். இது வேர்பு choisir. choisir என்ற வேர்பு 2வது குரூப். வேர்பு choisir. இது 2வது குரூப். என்னென்னா அது நூக்கு ப்ரெசன்ட்ல நூ choisissons இஸ்ஸும் எழுதுறாங்க. அந்த இஸ் என்ற இது வர்றபடியா இது 2வது குரூப். அப்படி வராட்டிக்கு அது 3வது குரூப்பா இருந்திருக்கு. இப்போ choisir சூஸ் பண்றது, தேர்ந்தெடுக்கிறது. 2வது குரூப் இப்ப ப்ரெசன்ட்ல இருக்குது. அப்ப choisissez தேர்ந்தெடுங்க. la bonne சரியான ரெஸ்பான்ஸ் பதில, சரியான பதில நாங்க தேர்ந்தெடுக்கணும். alors nous avons un jardin அல்லது nous sommes un jardin. இப்ப nous avons un jardin எங்கள்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது. nous sommes un jardin நாங்களே ஒரு தோட்டம். 2வது அதாவது எங்களோட சிச்சுவேஷனை குறிக்கிறபடியா, உங்களோட தன்மையை குறிக்கிறபடியா. ஸோ nous avons un jardin தான் இதுல சரியா இருக்கு. எங்கள்கிட்ட தோட்டம் இருக்குது. il a 25 ans ou il est 25 ans.
il a 25 ans அவனுக்கு 25 வயசு. il est 25 ans அவனே 25 வயசு அந்த மாதிரி வந்துரும் அர்த்தம். இது வந்து வயசு. இப்போ வயசை பற்றி கதைக்கிறதுக்கு நாங்கள் avoir தான் யூஸ் பண்ணுவோம். vous êtes de la chance ou vous avez de la chance. அப்ப நீங்களே லக்கா, நீங்களே லக்கியாலா இல்ல உங்களுக்கு லக் இருக்கா? அப்ப இது வந்து vous avez de la chance. Je suis en avance ou j'ai en avance. அப்ப நான் முன்னுக்கு வந்துட்டேனா இல்ல நானே முன்னுக்கு வரேன் அந்த மாதிரி. அது கொஞ்சம் சரியா இருக்காது. ஸோ je suis en avance. நான் முன்னுக்கு வந்து இது இந்த situation. Elle est polonaise ou elle a polonaise. Polonaiseன்றது ஒரு நேஷனாலிட்டி பொலோனியா. அப்ப நேஷனாலிட்டியை பற்றி சொல்றபடியா இது வந்து être தான் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தோம் நேஷனாலிட்டியை பற்றி கதைக்கிறாங்க verb être யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நேஷனாலிட்டியை பற்றி சொல்றபடியா verb être யூஸ் பண்ணுறோம். Alors, tu es en retard இல்ல tu as en retard. அப்ப நீ லேட்டா வந்துட்டியா? tu es en retard. இப்போ லேட்டா வர்றாங்க என்னட்ட இருக்கிற உண்டு இல்லையா? அது வந்து நான் இந்த சுச்சுவேஷன் tu es en retard. Ils ont patient ou ils sont patients. அவர்களோட தன்மை அதாவது பொறுமையா இருக்கிறது patient. Donc அதாவது இந்த எத்தாவை குறிக்கிறது சுச்சுவேஷன் இது எத்தா. Donc ils sont patients. Vous êtes libre ou vous avez libre. இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா? ஃப்ரீயா இருக்கிறது வந்து உங்களோட சுச்சுவேஷன். இப்போ என்ன சொல்றது? ஸோ இப்போ ஃப்ரீயா இருக்கிறது vous êtes libre. Alors அடுத்தது faites des phrases. Alors faites செய்யுங்க. Faites c'est le verbe faire. இதுதான் நான் இந்த verbe faire மூன்றாவது குரூப். மூன்றாவது குரூப் verbe faire அது இப்போ ப்ரெசன்ட்ல vous-ல இருக்குது. je fais, tu fais, il fait, nous faisons, vous faites, ils font. இப்போ faites des phrases அப்போ sentence அமைக்கணும். வாக்கியங்கள் அமைக்க சொல்லினோம் avec le verbe approprié. அப்போ எந்த வேர்ப்ஸ் சரியா வருமோ அந்த வேர்ப்ஸை கொண்டு இந்த வசனம் அமைக்க சொல்லினோம். இங்க சில விஷயங்கள் தெரியணும் அதை வச்சு நாங்கள் இந்த உதாரணத்துல தர்ற மாதிரி வசனம் அமைக்கும். அப்ப verbe être இருக்கும், verbe avoir இருக்கும், சில நேரம் ரெண்டும் வரும். அல்லது ou. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் je un professeur teacher 32 ans வயசு. அப்ப இங்க ஒரு தொழில் இங்க ஒரு வேலை. அப்ப இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா je suis professeur. நான் என்ற வேலையாளர்களை குறிக்கிறதுக்கு நான் இந்த தன்மையை குறிக்கிறதுக்கு நான் verbe être யூஸ் பண்ண போறேன். இப்போ இங்கே வயசை சொல்லணும். வயசை சொல்றதுக்கு verbe avoir யூஸ் பண்ணணும். ஸோ verbe être யூஸ் பண்ணி je suis professeur அப்படி சொல்றது. verbe avoir யூஸ் பண்ணி j'ai 32 ans அப்படி சொல்றது. Alors இதுல nous தந்திருக்கிறோம். இதுல marié, 2 enfants, un chien. 2 enfants ஃபேமிலியை குறிக்கிறது. marié இந்த situation. 2 enfants இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை குறிக்கிறது. மற்றது ஒரு நாய் என்னிடம் இருக்கிறது. அப்ப என்னட்ட இருக்கிற பொருட்கள் பொசெஷன். அப்போ உண்டுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த சிச்சுவேஷன் சொல்றதுக்கு நான் கல்யாணம் கட்டிட்டேன். இந்த சிச்சுவேஷன் சொல்றதுக்கு நான் verbe être யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த ஃபேமிலியை பற்றி கதைக்கிறதுக்கு நான் verbe avoir யூஸ் பண்ணுவேன். மற்றது என்னிடம் இருக்கிற விஷயங்கள் என்கிட்ட ஒரு நாய் இருக்குது சொல்றதுக்கு பொசெஷன் நான் அதுக்கும் verbe avoir தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த வசனத்தை எப்படி அமைக்கலாம்? இப்போ இதுல வர்ற மாதிரியே இதுல je போட்டுட்டு உடனே verb போடினோம். அதுக்கு பின்னால மிச்சத்தை போடினோம். இப்போ நாங்களும் இங்க இந்த pronom இருக்குது nous உடனே verb போடுவோம். அப்போ நூக்கு nous sommes பிறகு இங்கால இதை போட மிச்சத்தை nous sommes mariés. பிறகு sujet வந்து திருப்ப nous
ம். இது வந்து குழந்தைகள பத்தி கதைக்கிறது. ஸோ ஃபேமிலிய பத்தி கதைக்கிறது. verbe avoir. ஸோ nous avons 2 enfants. அடுத்தது வந்து un chien எங்கள்ட்ட இருக்கிறது. ஸோ nous avons un chien. Voilà. Nous sommes mariés. Comme situation. Nous avons 2 enfants. எங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. Nous avons un chien. எங்கள்ட்ட ஒரு நாயும் இருக்கு. இத நாங்கள் இதுலயும் ஒரு avoir வர்றபடியா, இதுலயும் avoir வர்றபடியா, இத நாங்க 2யும் ஒன்றா சேர்த்து கூடி சொல்லலாம். Nous avons 2 enfants et un chien. அப்படி சேர்த்து போட்டு நாங்கள் இத வசனம் அமைச்சிருக்கலாம். அடுத்தது 2வது il. Rendez-vous à 17h. 5 மணிக்கு ராந்தவ் இருக்குது. Désolé. மற்றது il est en retard. அவர் வந்து லேட்டாவும் வந்துட்டார். அவர் சாரி கேட்கிறார், லேட்டா வந்துட்டார். அவர்கிட்ட ராந்தவு 5 மணிக்கு. ஸோ il a rendez-vous. Il a rendez-vous à 17h. இது வந்து அவர்கிட்ட சிச்சுவேஷன். அவர் வந்து désolé. Il est désolé. ஏன்டா அவர் வந்து லேட்டா வந்துட்டார். அதுவும் அவர்கிட்ட சிச்சுவேஷன் தான். Il est en retard. பிறகு எல் அவ. அவருக்கு 3 குழந்தைகள். ஒரு ஆளுக்கு 5 வயசு, 7 வயசு, மற்றது 12 வயசு. ஃபேமிலியை பற்றி கதைக்கிறதுக்கு verbe avoir யூஸ் பண்ணணும். La composition de la famille. Avoir யூஸ் பண்ணணும். ஸோ elle a 3 enfants. அப்போ அந்த 3 குழந்தைகளுக்கும் என்னென்ன வயசு? இப்போ 3 குழந்தைகள் மேபி ஒரு பொடியா இருக்கண்டு வச்சுக்கொள்வோம். அப்போ இதை நாங்கள் மஸ்குலால. Ils ont 5, 7 et 12 ans. இது வந்து குழந்தைகளோட வயசு. இப்போ இதை வாட்டை இருக்கிறத பற்றி சொல்றதுக்கு, இது அந்த வயசை பற்றி சொல்றதுக்கு ரெண்டுக்குமே நாங்கள் verbe avoir தான் யூஸ் பண்ண போறோம். அடுத்தது il. இதுல il s வருது. அப்ப பல பேர் ஒரு குரூப்பை பற்றி, குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேரை பற்றி சொல்லப்போம். அதாவது ப்ளூரியல்ல இருக்க போதுங்கிற verbe. Réunion, meeting à 14h30. Beaucoup de travail. நிறைய வேலை இருக்கு. ஓகே. Donc ils ont réunion à 14h30 et அவர்களிடம் நிறைய வேலை இருக்குது. Ils ont beaucoup de travail. Il அவன் singulier. அப்போ verbe singulier தான் இருக்கணும். Free jeudi soir, libre vendredi soir. Donc இது அவற்ற situation. அப்போ வந்து எப்போ ஃப்ரீயா இருக்கிறாரு, எப்போ ஒக்குப்பியா இருக்கிறாரு அப்படி. Donc il est free
il est pris jeudi soir. Il est libre vendredi soir. ஓகே. இனி அடுத்தது 6வது எக்ஸர்சைஸை பற்றி பார்ப்போம். compléter நிரப்புங்க le texte இந்த தரப்பட்ட இந்த டெக்ஸ்ட்டை par être ou avoir selon le cas. அப்போ ஒரு சுச்சுவேஷனை பொறுத்து selon le cas சுச்சுவேஷனை பொறுத்து. Allô, Laure. Allô, Laura. Je, désolé. அப்போ désolé மன்னிப்பு கேட்கறண்டாலே அது அவனோட சுச்சுவேஷனை சொல்றான். சொல் je அவன் டேத்தா je suis désolé. Je suis désolé. Je ne libre ஃப்ரீயா இருக்கிறது. ஸோ je ne suis pas libre demain soir. Je suis prise. நான் ஃப்ரீயா இல்லை, எனக்கு அலுவல் இருக்கு. je suis prise. J'ai un rendez-vous. எனக்கு ஒரு rendez-vous இருக்கு. Possession. J'ai un rendez-vous. Tu es disponible dans la situation. Tu es disponible mercredi soir? Non? Ah. Tu as une réunion. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. La semaine prochaine, வாரக்கிழமை. La semaine prochaine, non. Je suis désolé. Je suis en vacances. வாரக்கிழமையா? வாரக்கிழமை முடியாது. ஏனென்றா நான் லீவில் போறேன். So, je suis en vacances. Alors, exercice 7. À vous. À vous அண்டா இப்போ உங்களோட சுச்சுவேஷனை பற்றி சொல்லுவாங்க. Répondez. பதில் சொல்லுங்க. C'est le verbe répondre. Troisième groupe. Répondre. இல முடிகிறது. Troisième groupe. இது இப்போ ப்ரெசென்ட்ல இருக்குது. vous répondez. ஆனால் இப்போ ஏவல் வினா மாதிரி ஒரு ஆர்டர் மாதிரி வரும்போது இந்த vous தேவையில்லை. வெறும் répondez librement. உங்களோட விருப்பப்படி. aux questions. இந்த கேள்விகளுக்கெல்லாம். Alors, vous êtes étudiante? நீங்கள் ஸ்டூடெண்டா? அப்போ இதுக்கு வெறும் நோ அந்த போட்டுட்டும் போகலாம். சரியா? ஆனால் நாங்கள் இப்போ படிக்கிறபடியா கொஞ்சம் விரிவா பதில எழுதி பழகணும். ஸோ vous êtes étudiante? non. நான் நெகட்டிவ்ல போடணும். நான் நோ போட்டுட்டேன். ஸோ je ne. இப்போ இது வந்து verbe être வருது. அப்போ நாங்களும் இதுல verbe être ஆனால் je-க்கு யூஸ் பண்ணணும். je ne suis pas étudiante. நான் எனக்கு போடுறது étudiante avec un E. masculin étudiant. Quelle est votre nationalité? அப்போ கேள்வியிலேயே verbe être வருது. அப்போ பதிலையும் verbe être தான் வரும். அதுவும் நேஷனாலிட்டி சம்பந்தப்பட்ட கேள்வி verbe être தான் யூஸ் பண்றது. Quelle est votre nationalité? Je suis française. Je suis française. Vous avez un vélo? உங்கள்கிட்ட சைக்கிள் இருக்கு. இதுல என்ன வேர்பு யூஸ் பண்ணிருக்கணும்? avoir யூஸ் பண்ணிருக்கணும். அப்ப நாங்களும் எங்க பதிலுக்குள்ள avoir ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணுவோம். Vous avez un vélo? Oui. j'ai என்னட்ட இருக்குது.
பொசிஷன் இல்லாட்ட இருக்கிற விஷயங்கள். ஸோ j'ai un vélo. மற்ற 4வது quel âge உங்களோட வயசு. quel âge avez-vous. இந்த அவே வந்து சில avoir கேள்வியில் avoir வர்றபடியா நாங்கள் பதிலையும் avoir தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ quel âge avez-vous. இதில் vous நீங்கள் ரெண்டு கேட்குறபடியா நான் எனக்கு அந்த நான் பதில் சொல்லணும். j'ai avoir யூஸ் பண்ணணும் வயசை பற்றி சொல்கிறபடியா j'ai 25 ans. எனக்கு 25 வயசு. ஓகே. 5வது en général. en général என்றா பெரும்பாலும். en général vous êtes à l'heure. நீங்கள் நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போவீங்களா. vous êtes à l'heure. alors oui. இதில் வந்து verbe être யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நாங்களும் எங்களோட பதிலுக்குல verbe être ப்ரெசன்ட்ல யூஸ் பண்ணுவோம். je suis à l'heure. alors இதில் இன்னொன்றும் போட்டிருக்கலாம். இந்த en général இருக்கு தானே, அதை கொண்டாந்து நைஸா இதில் போட்டிருக்கலாம். oui en général je suis à l'heure அப்படின்னு சொல்லலாம். alors 6வது vous avez un rendez-vous aujourd'hui. non. je négativல போடப்போம். ஸோ je n'ai pas de rendez-vous. alors non, je n'ai pas de rendez-vous. இதில் வேற aujourd'hui அதை கொண்டு வந்து நாங்கள் கடைசியில் போட்டு விடலாம். non, je n'ai pas de rendez-vous aujourd'hui அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7. vous êtes libre demain soir. oui. je suis. இதில் verbe être யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்களும் verbe être je-க்கு யூஸ் பண்ணுறோம். je suis libre. இதோடய முடிக்கலாம். இல்லாட்டிக்கு இந்த demain soir இருக்கு, அதை கொண்டு வந்து கடைசியில் போடலாம். oui je suis libre demain soir. கொஞ்சம் விரிவாக எழுதுறேன்டா. இப்போ ஒரு 10 சொல்லு வரணும், இல்லை 20 சொல்லு வரணும், சொற்களை சேர்க்கணுமாண்டா இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து கடைசியில் போட்டு விடலாம். அந்த 2 சொல்லக்கூடும். oui je suis libre demain soir. 8. l'exercice est facile. இப்போ நாங்கள் இப்போ செஞ்ச எக்ஸசைஸ் ஈஸியா என்று வைக்கிறேன். oui. oui l'exercice est facile ஒன்றும் சொல்லலாம். l'exercice est facile. இல்லாட்டிக்கு oui c'est facile. அது ஈஸி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நோ அப்படின்னு சொல்கிறோம்டா, நோ l'exercice n'est pas facile அப்படின்னு சொல்கிறோம். பட் இது ஓகே.